நாகப்பன் காலையிலேருந்து வியாபாரம் பண்ணி சாயங்காலமாக வீட்டுக்கு போகலான்னு கிளம்புறாரு. என்ன நண்பா, இன்னைக்கு நல்லா வியாபாரம் போல? ஆமாம் மாலிக், நல்ல வியாபாரம் ஆச்சு. சரி, நான் நேரமாகுது, வீட்டுக்கு போகணும், கிளம்புறேன். நாகப்பன் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. நாகப்பன் வரான் பாரு. கடை வச்சு கடை நல்லா வியாபாரம் ஆகுதாம்மா, நிறையா சம்பாதிச்சிருப்பான். வருட்டேரு, என்னென்னு விசாரித்து பார்ப்போம். என்ன நாகப்பா, கடை நல்லா வியாபாரம் ஆகுதாம்மா, ஊருக்குள்ளே எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆமாம் பாபு, வியாபாரம் எல்லாம் நல்லா ஆகுது. கணேஷ், நீ என்ன வேலை செய்கிற? நான் பேங்க்கில் லோன் கேட்டிருக்கேன், கொடுத்தாங்கன்னா ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஓ அப்படியா, சரி சரி, நான் கிளம்புறேன். அப்பா வந்துட்டிங்களாப்பா? கண்ணம்மா எங்கப்பா? அம்மா உள்ளதான் இருக்காங்கப்பா. சரி, நான் அம்மா கிட்ட பேசணும், நீ பார்த்து சூதானமாக விளையாடு. வேலை முடிஞ்சு வந்துட்டிங்களாங்க? ஆமாம், வியாபாரம் எல்லாம் நல்லா ஆகுது. இன்னையோட 6 மாதம் ஆகுது. 6 மாதத்தில் 1,00,000 ரூபா சம்பாதிச்சிட்டேன். இந்த பணத்தை நாளைக்கு கொண்டு போய் நான் முதலாளிகிட்ட கொடுக்க போகிறேன். சரி, போயிட்டு வாங்க. ஊர்லேருந்து கடுதாசி வந்துச்சுங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாம்மா, நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேங்க. சரி, போயிட்டு வாம்மா. கண்ணம்மாவும் சித்ராவும் ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. நாகப்பன் கடையில் நல்லா வியாபாரம் ஆகுதுன்னு ஊருக்குள்ளே எல்லாத்துக்கும் போகிறாம. நாகப்பன் ஊருக்கு வந்து நல்லா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆமாண்டா, அவன் எங்கேருந்து காய்கறி கொண்டு வரானே தெரிய மாட்டேங்குது. நல்ல காய்கறியாக விற்கிறான், அதனால் அவனுக்கு நல்லா வியாபாரம் ஆகுது. ஓஹோ, அப்படின்னா அவன் நிறையா பணம் சம்பாதிச்சிருப்பானா? அதெல்லாம் அவன் நிறையா சம்பாதிச்சிருப்பான்டா. நாகப்பன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது வழியில் கணேஷ் நிற்கிறான். நாகப்பனுக்கு ஒரே யோசனை, இவன் ஏன் இங்கே நிற்கிறான் அப்படின்னு. நாகப்பன் என்ன பண்ணுறாருன்னு கணேஷ் தெரிஞ்சுக்கணுன்னு பின்னாடியே போயிட்டு இருக்கான். நாகப்பன் வீட்டுக்கு போகிறது கணேஷ் தூரமாக நின்று பார்த்துட்டு இருக்கான். வேலை விஷயமா நாகப்பன் கிளம்பி போகிறாரு. நாகப்பன் வெளியே போன சமயத்தில் கணேஷ் வீட்டுக்குள்ளே வந்து அந்த பணத்தை திருடிட்டு போயிடுறான். நாகப்பன் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வராரு. பணத்தை நான் இங்கே தானே வச்சுருந்தேன், எங்கே காணோம்? யாராச்சும் திருடிட்டு போயிட்டாங்களா? இப்போ நான் என்ன பண்ணுவேன்? முதலாளிக்கு என்ன பதில் சொல்லுவேன்? எவ்வளோ நாகப்பா வியாபாரம் பண்ண? பணம் எங்கே? கொண்டு வாப்போ. ஐயா, அது 1,00,000 ரூபா வியாபாரம் ஆச்சியா? ஓ பரவாயில்லையே, 6 மாதத்தில் 1,00,000 ரூபா வியாபாரம் பண்ணிட்டியா? எங்கே? பணம் கொண்டு வாப்போ. ஐயா, பணத்தை நான் வீட்டில் தான் வச்சுருந்தேன், ஆனால் பணத்தை காணோயா. என்னை ஏமாற்றி எல்லா பணத்தையும் நீயே வச்சுக்கலான்னு யோசிக்கிறியா? இன்னும் 2 நாளில் பணம் வந்தாகணும், இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. பணத்தை யார் எடுத்துகிட்டு போயிருப்பா? எனக்கு என்னமோ அந்த கணேஷ் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. கணேஷை தேடி நாகப்பா போயிட்டு இருக்காரு. மாணிக், நீங்கள் கணேஷை பார்த்தீங்களா? பார்த்தேன், பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஊருக்கு பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு போனானே. ஆமாம், பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி பணமெல்லாம் ரெடி பண்ணிட்டானாமா. பணத்தை எடுத்துகிட்டு ஊருக்கு வேகமாக போயிட்டு இருந்தானே, துபுரு துபுருன்னு. என்ன, பணத்தை எடுத்துகிட்டு போனானா? சரி, நான் அவனை போய் பார்க்கணும், நான் போகிறேன். நாகப்பன் கணேஷை தேடி கோபமாக போயிட்டு இருக்காரு. கணேஷ், என் பணத்தை கொடுத்துட்றா. பணத்தை கொடுக்க முடியாது சொன்னேன் அப்படின்னு சொல்லி நாகப்பன் கணேஷை அடிச்சிடுறாரு. அடித்த உடனே கணேஷ் கீழே விழுந்துட்டான். உன்னை நான் போனால் போகுதுன்னு விட்டுட்டு போகிறேன். ஐயா, வியாபாரம் பண்ண 1,00,000 ரூபா நான் கொண்டு வந்துட்டேன்யா. பணத்தை காணோன்னு சொன்ன நாகப்பா. விடுங்க முதலாளி, அது ஒரு பெரிய கதை. இப்போ உங்கள் பணம் வந்துருச்சுல்ல, உங்கள் பங்கை நீங்கள் எடுத்துகிட்டு என் பங்கை எனக்கு கொடுத்துருங்க. அதுவும் சரிதான் நாகப்பா. அவ்வளோதான், கதை இதோட முடியுது.